ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான ஒரு நான்வெஜிடேரியன் ரெசிபி, இறால் தொக்கு ப்ரான் மசாலா. இது சாதத்தோட அப்புறம் டிஃபன் ஐட்டம்ஸோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். வெள்ளை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போதும் அட்டகாசமாக இருக்கும். இந்த ப்ரான் மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. நான் 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தொக்கு இன்னும் அதிகமாக வரணுன்னா 7லேருந்து 8 வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு சரிசமமாக எடுத்து இரும்பு உரலில் நசுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். எண்ணெயில் கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்த உடனே மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிறேன். இந்த எறா தொக்குக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன், கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கணும். ஒரு 50% வெங்காயம் ஃப்ரை ஆன உடனே அதோடு நான் இடித்து வச்சுருக்கிறேன், அதாவது நசுக்கி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு உடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அதே சமயத்தில் வெங்காயமும் நல்லா லைட் ப்ரௌன் கலருக்கு மாறணும். இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா சேர்த்துக்குங்க. மிளகாத்தூளை சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவில் கலந்து விட்டுக்குங்க. கால் கப் தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு 3 நிமிஷம் இந்த மசாலாவை வேக விட போகிறேன். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிற இறால்களை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க. இதோட மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடுறேன். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக விட போகிறேன். ஸோ மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடுறேன். மொத்தம் 7 நிமிஷம் வேக விடுறேன். இது மீடியம் சைஸ் இறால். இதுக்கு 5லேருந்து 7 நிமிடம் வரை வேக விட்டால் போதும். அதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா எறா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்படியே ஓகேனா நீங்கள் அடுப்பை இப்போவே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் நல்லா தொக்கா வேணுன்றதுக்காக அப்படியே ஓப்பன் பேனில் 3 நிமிஷம் அப்படியே விடுறேன். இப்போது நல்லா 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா எனக்கு அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. மேலே கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது ரொம்பவே சுவையான இறால் தொக்கு ப்ரான் தொக்கு தயாராகிடுச்சு. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதம் வெரைட்டிஸ் டிஃபன் ஐட்டம்ஸோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.